Hello friends, welcome to Lekha's Spoken English videos. In this video, let's learn collocations with go. Goes, went and gone. Go and goes பாத்தீங்கன்னா I, you, we, they இது எல்லாத்துக்கும் go வரும். He, she and it இதுக்கு வந்து goes வரும். இது வந்து base form. அதுக்கப்புறம் went that is past simple, gone past participle. இந்த pictureல பாருங்க go that is base form. To move from one place to another. இதுக்கு வந்து example sentence கொடுத்திருக்காங்க. I go to school. They go to the shop. She goes to the park. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் மேம் எந்த இடத்துல வந்து go மட்டும் போடலாம் go home go Gracie அந்த மாதிரி எந்த இடத்துல வந்து go to போடலாம் எந்த இடத்துல வந்து go to the போடலாம் எந்த இடத்துல வந்து go to a போடலாம் then எந்த இடத்துல வந்து go on and go for அப்படிங்கிற டவுட் வரும் அதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் next went past simple an action that has already happened ஒரு finish ஆன sentence mean ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து past tense கன்சிடர் பண்ணுவோம் அந்த இடத்துல went போடணும் for example he went to the park you went to school we went to the club இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா to the park to school to the club அப்படி வந்திருக்கும் சோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறது third pictureல பாருங்க gone past participle we add an auxiliary verb for example I have gone to school he has gone to the cinema இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா டவுட் வந்திருக்கும் எந்த இடத்துல எல்லாம் வந்து go to the போடலாம் அப்படினு அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் In this, let's learn what is the meaning of collocation. Collocation na இரட்டை சொல். In the English language, collocation refers to a natural combination of words that are closely affiliated with each other. நேச்சுரலாவே ரெண்டு வேர்ட் வந்து கம்பைன் ஆகி வரும் that is called collocation. தமிழ்ல வந்து இரட்டை சொல் அப்படின்னு சொல்லுவோம். Some examples are pay attention, fast food, make an effort and powerful engine. இந்த மாதிரி நேச்சுரலாவே கம்பைன் பண்ற வேர்டை தான் collocations அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ எந்த இடத்துலலாம் வந்து go மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் other ஃபார்மும் கொடுத்திருக்கேன் went and gone அதுவும் கொடுத்திருக்கேன் go home அப்படிதான் சொல்லணும் go to home அப்படிலாம் சொல்லக்கூடாது go home go downtown இப்போ hill stationல இருந்து கீழே சொல்றதுக்கு let's go downtown அப்படி சொல்லலாம் go abroad go crazy அப்புறம் வந்து directions சொல்லும்போது go north go south இதெல்லாம் வந்து go தான் வச்சு வரும் go left go right go straight on directions எல்லாம் சொல்லும்போது go north go south அப்படிதான் சொல்லணும் go to north go to south னு சொல்லக்கூடாது next வந்து go up go down இப்ப where is Vishakan he has gone upstairs he has gone down அப்படிதான் நம்ம சொல்லணும் next go shopping go skiing go dancing go fishing go playing அப்படிதான் சொல்லணும் எந்த இடத்துல verb plus ing வர்ற இடத்துல எல்லாம் most of the time வந்து go shopping go skiing அப்படிதான் நம்ம சொல்லணும் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்கிறேன் I need to go home அப்படிதான் சொல்லணும்
நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். I need to go home. இப்ப I need to go to home அப்படி நீங்க சொல்லக்கூடாது. I need to go home. Go homeங்கிறது combine ஆயிதான் வரும். Next, yesterday she went home late. இப்ப went to home அப்படி போடக்கூடாது. அது most of the time அந்த mistake வரும். அதனாலதான் நான் இதை சொல்றேன். Yesterday she went home late. அவன் நேத்து தாமதமா தான் வீட்டுக்கு போனா, ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு போனா. அதான் yesterday she went home late. Next, tomorrow they will go home early. நாளைக்கு அவங்க சீக்கிரமா வீட்டுக்கு போவாங்க. அதான் tomorrow they will go home early. go home தான் சொல்லணும், go to சொல்லக்கூடாது. சோ இதெல்லாம் வந்து நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா go home இருக்கட்டும், go downtown இருக்கட்டும், அப்புறம் directions சொல்லும் போது எல்லா இடத்துலயும் go left, go right அப்படிதான் சொல்லணும். அப்புறம் வந்து go shopping, go playing. இப்ப வந்து he has gone playing அப்படிதான் சொல்லணும். Let's go shopping, let's go playing அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் எந்த இடத்துலலாம் வந்து go with இந்த particular word வரும். go north, go home அப்படிலாம் வரும்னு சொல்லி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Now let's learn where we have to use go to. நம்ம இப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் go to போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். go to hometown அப்படிதான் சொல்லணும். next, go to work. next, go to college, go to school, go to university, go to tuition, go to prison, go to jail, go to bed, go to London. இப்ப எந்த place go to India, Europe அந்த மாதிரி எந்த placeனாலும் go to தான் சொல்லணும். then go to Mars, go to dinner, go to hell. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது go to தான் போடணும். go to play அப்படித்தான் நம்ம சொல்லணும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. Today she goes to her hometown. இன்னைக்கு அவ சொந்த ஊருக்கு போறா, அவங்களோட சொந்த ஊருக்கு போறா. So today she goes to her hometown அப்படித்தான் நீங்க சொல்லணும். Next, yesterday I went to school. நேத்து நான் பள்ளிக்கு போனேன், நேத்து நான் ஸ்கூலுக்கு போனேன். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா yesterday I went to school. அப்ப to ஸ்கூல்னு வரும்போது to school அப்படித்தான் நீங்க சொல்லணும். Next, tomorrow we will go to play cricket. Tomorrow we will go to play cricket. நாளைக்கு நாங்க கிரிக்கெட் விளையாட போவோம். அது எப்படி சொல்லலாம்? tomorrow we will go to play cricket. இப்ப go to play தான் சொல்லணும். go to play cricket, go to play badminton அப்படித்தான் நீங்க சொல்லணும். so மெயினா வந்து go to hometown. she has gone to her hometown. அந்த இடத்துல her his அப்படிங்கறத நீங்க சொல்லணும். இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து go to போட்டு தான் நீங்க சொல்லணும். next, now let's learn where we have to use go to a. Go to a party. Next, go to a concert. Concert na பாட்டு கச்சேரி. Go to a gig. Gig நாலும் பாட்டு கச்சேரி தான். Next,
go to a conference. Next, go to a meeting. Next, go to a play. இந்த இடத்துல play அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா drama. Next, go to a bar. Go to a restaurant. Go to a restaurant. நம்ம restaurant வந்து restaurant னு சொல்லலாம், restaurant அப்படின்னு நம்ம சொல்லலாம். Next, go to a festival. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து go to a போட்டு சொல்லணும் அப்படின்னா. இப்ப வாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Today he goes to a party. இன்னைக்கு அவர் ஒரு விருந்துக்கு போறாரு. இன்னைக்கு அவர் ஒரு விருந்துக்கு செல்கிறார். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா today he goes to a party. Next, yesterday he went to a party. Yesterday he went to a party. நேத்து அவர் ஒரு விருந்துக்கு சென்றார். Next week he will go to a party. Next week he will go to a party. அடுத்த வாரம் அவர் ஒரு விருந்துக்கு செல்வார். சோ இப்ப உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்தெந்த இடத்துல எல்லாம் go to a போட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. Now let's learn where we have to use go to the. Go to the park. Go to the playground. Go to the lake. Go to the moon. Go to the mountain. Go to the cinema. Go to the toilet. Go to the bank. Go to the hotel. Go to the supermarket. Go to the airport. Go to the airport. Go to the port. Port na இந்த இடத்துல ship port அந்த மாதிரி வரும். Next, go to the beach. Go to the hill station. Go to the hospital. Go to the doctor. Go to the dentist. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து go to the போட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இது எல்லாமே காமன் பிளேசஸ். இந்த மாதிரி காமன் பிளேசஸ் எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் எல்லாத்துக்குமே வந்து go to the தான் போட்டு சொல்லணும். Now நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. Today I want to go to the doctor. நான் வந்து இன்னைக்கு டாக்டர்கிட்ட போகணும். இன்று நான் மருத்துவரிடம் செல்ல வேண்டும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா today I want to go to the doctor. Next, last week I went to the doctor. போன வாரம் வந்து நான் வந்து டாக்டர் பார்க்க போயிருந்தேன். நான் வந்து ஸ்போக்கன் தமிழ்ல தான் சொல்றேன். ஆனா வந்து இங்க கொடுத்திருக்கிறது வந்து கம்ப்ளீட் டிரான்ஸ்லேட் பண்ண தமிழ். அது வந்து நம்மளுக்கு சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கறதால நான் வந்து அத சும்மா இதுக்கு மட்டும் போட்டிருக்கேன். Last week I went to the doctor. போன வாரம் நான் டாக்டர்கிட்ட போயிருந்தேன். Next week I will go to the doctor. நான் அடுத்த வாரம் நான் டாக்டர் பார்க்க போறேன். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா next week I will go to the doctor. அடுத்த வாரம் நான் மருத்துவரிடம் செல்வேன்.
So இப்போ நீங்க உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து go to the போடணும். Most of the common places வந்துச்சுனாவே go to the தான் போடணும். Next, let's learn where we have to use go for. Go for a run. Go for a walk. Go for a jog. Go for a hike. Go for a swim. Go for a drive. Go for a ride. Go for a rest. Go for a nap. Nap na குட்டி தூக்கம் போடுறது. Go for a meal. Go for a drink. இப்போ இந்தந்த இடத்துல எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷன் வேர்டு ஆக்ஷன் வேர்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா go for a தான் வந்திருக்கு. ஆனா இதுவே ஐஎன்ஜி ஸ்விம்மிங், ஹைக்கிங், ஜாகிங் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா go swimming, he has gone swimming, he has gone walking அப்படி சொல்லணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. Come, let's go for a walk. வாங்க நம்ம ஒரு டைம் நடக்க போயிட்டு வருவோம், வாருங்கள் ஒரு நடைக்கு செல்வோம் அப்படின்னு லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் தமிழ்ல. ஆனா நம்ம வந்து ஸ்போக்கன் தமிழ்ல எப்படி சொல்லனா, வாங்க ஒரு டைம் சும்மா நடந்துட்டு வருவோம், come let's go for a walk. Next, yesterday he went for a walk. அவன் நேத்து வாக்கிங் போயிட்டு வந்தான். அதை எப்படி சொல்ல அப்படின்னா yesterday he went for a walk. Last week we had gone to the hotel for a meal. Last week we had gone to the hotel for a meal. கடந்த வாரம் நாங்க லாஸ்ட் வீக் வந்து நாங்க ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு போயிருந்தோம். கடந்த வாரம் நாங்கள் சாப்பாட்டுக்காக ஹோட்டலுக்கு சென்றிருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல லாஸ்ட் வீக் நாங்க சாப்பிடறதுக்கு ஹோட்டல் போயிருந்தோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா லாஸ்ட் வீக் we had gone to the hotel for a meal அப்படி சொல்லலாம். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல வந்து go for a போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. Next, let's learn where we have to use go on. Go on எங்க போடலாம் அப்படின்னா go on holiday, go on vacation, go on a trip, go on a picnic, go on a journey, go on a cruise, go on an adventure, go on a safari, go on a date, go on strike, go on stage. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த இடத்துல go on போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாம இப்போ வாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். He is gone on holiday. அவர் இப்ப விடுமுறைக்கு போயிருக்காரு. He is on holiday அப்படி நம்ம சொல்லலாம். Next, last week I went on a cruise. Last week I went on a cruise. நான் last week வந்து ஒரு கப்பல் பயணத்துக்கு போயிருந்தேன். Last week I went on a cruise. கடந்த வாரம் நான் ஒரு கப்பல் பயணத்துல இருந்தேன் அப்படி சொல்லலாம். கப்பல் சம்பந்தமான ஒரு பயணம் அதான் வந்து cruise அப்படிங்கிறது. Next, from Monday onwards they will go on vacation. From Monday onwards
they will go on vacation. திங்கட்கிழமையிலிருந்து அவங்க விடுமுறையில போயிருவாங்க. So விடுமுறையில் போயிருவாங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா from Monday onwards they will go on vacation. Thank you so much for watching my video. Keep learning, keep rocking.